கிரிக்கெட்டின் அதிகாரத்தை இந்தியா எவ்வாறு திருடியது? 1983 இந்தியா 2 கூடுதல் உலகக் கோப்பை இறுதிப் போட்டிக்கான டிக்கெட்டுகளை இங்கிலாந்து மறுக்கிறது. காலி இருக்கைகள் உள்ளன, ஆனால் அவர்கள் இன்னும் இல்லை என்று கூறுகிறார்கள். என்கேபி சால்வே, பிசிசிஐ தலைவர், 1987 உலகக் கோப்பை இந்தியாவில் இருக்கும். அனைவரும் ஆம், நிச்சயமாக. இங்கிலாந்து அனைத்து உலகக் கோப்பைகளையும் நடத்தியது. வாழ்த்துக்கள். சால்வே நகைச்சுவையாக சொல்லவில்லை. கிரிக்கெட்டின் மிகப்பெரிய சதியை அவர் செய்தார். உத்தி. படி 1. பாகிஸ்தானை நடுநிலையாக்குங்கள். நாம் இணைந்து நடத்துவோம். போட்டிகள் உங்களுக்கு கிடைக்கும் வருவாயை பிரித்துக் கொள்வோம். பாகிஸ்தான் தயாராக உள்ளது. படி 2. வாக்குகளை வாங்கவும். மேற்கிந்திய தீவுகள், நியூசிலாந்து, இலங்கை போன்ற நாடுகளுக்கு சால்வே, ஐசிசி உங்களுக்கு பரிசுத் தொகையை தருகிறதா? நான் உங்களுக்கு 5 மடங்கு அதிகமாகவும் கூடுதலாக ரொக்க போனஸையும் தருவேன். கூட்டாளிகள், நாங்கள் எங்கே கையெழுத்திடுகிறோம்? பிரச்சனை. பிசிசிஐயிடம் 0 பணம் உள்ளது. படி 3. ஆதரவை பெறுங்கள். சால்வே வலதுபுறம் நோக்கிய அம்பு, இந்திரா காந்தி வலதுபுறம் நோக்கிய அம்பு. எங்களுக்கு ஸ்பான்சர்கள் தேவை. உள்ளிடவும் திருபாய் அம்பானி. நிதியளிக்கப்பட்டது. படி 4. ஜூலை 1984 ஐசிசி கூட்டம். சால்வேயின் முன்மொழிவு. 1987 உலகக் கோப்பை இந்தியா பாகிஸ்தான். 1992 உலகக் கோப்பை ஆஸ்திரேலியா அவர்களை அணியில் சேர்க்க. இனிமேல் அனைத்து நாடுகளுக்கும் சுழற்சி கொள்கை. இங்கிலாந்து. வாக்குரிமை பெற்றவர்கள். இங்கிலாந்து தோற்றது. முடிவு. இந்தியா பாகிஸ்தானில் 1987 உலகக் கோப்பை. வண்ண உடைகள். பகல் இரவு போட்டிகள். மிகப்பெரிய தொலைக்காட்சி பார்வையாளர்கள். இன்று ஆசியா உலக கிரிக்கெட்டை கட்டுப்படுத்துகிறது. உலகளாவிய கிரிக்கெட் வருவாயில் 70 விழுக்காடு கூட்டல் ஐபிசிசிஐ உருவாக்குகிறது. IPL தான் பொருளாதார இயந்திரம். 1983 இல் இங்கிலாந்து 2 டிக்கெட்டுகளை மறுத்ததால் எல்லாம். நீங்கள் அவமதித்த ஒரு மனிதரை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள்.